Hi friends and families, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூரோப் டிராவல் vlog-ஓட தாங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலா எங்க போறோம்னு கேட்டிங்கன்னா இத்தாலிக்கு தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லக்சம்பர்க் டு இத்தாலி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த ட்ரிப் பிளான் பண்ணாலும் சரி நம்ம ஸ்டே பண்ற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாப் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் கொஞ்சம் நியராக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ தட் நம்ம டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வர முடியும். ரொம்ப தூரமாகவே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்னா நம்ம டிராவல் டைமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெனிஸ்ல மெஸ்தன்ற ஒரு பிளேஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் கொஞ்சம் பக்கம். ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டேஷனும் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட நேம் வந்து நோ ஹோட்டல். இதோட டீடைல்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஒருவேளை பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. நிறைய கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா கூட நிறைய நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். நீங்கள் சம்மர் டைமில் இந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் ஹோட்டலில் நைட்டே செக்இன் பண்ணியாச்சு. நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எப்போ வெனிஸ் ரீச் ஆனாலும் சரி நம்ம அவுட்டர் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்வே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே தண்ணியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த டைமுக்கு எந்த பஸ் வரும் இல்லை எந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இந்த வாட்டர் போட்டுக்கும் சரி இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். இதுலயே நான் அதிலே டைம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெனிஸோட நிக்நேமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் இட்டாலின்னு தான் சொல்லுவாங்க. இல்லைனா சிட்டி ஆஃப் கேனல்ஸ் இந்த மாதிரி நிறைய நிக்நேம்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாட்டரில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கும் வாட்டர் போட்டுக்கும் நம்ம அந்த ஆப்லேயே நம்ம டைமிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 டே பாஸ் இல்லை 2 டே பாஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 டைப் ஆஃப் போட் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் பஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வாட்டர் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. வாட்டர் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் டாக்ஸி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நீங்கள் வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா தான் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம்லாம். இல்லைனா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். வெனிஸ்னு சொன்னாலே இந்த கோண்டோலா ரைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அதாவது இந்த போட் வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் டின்ட்டில் வந்து சீட்லாம் போட்டிருப்பாங்க. இது மினிமம் 2% போகலாம். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 4% வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour வந்து இந்த சிட்டியில் வந்து சுற்றி காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமும் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். நடுவில் வாட்டரில் போகிற மாதிரி. இது உனக்கு 20 எனக்கு 18 இந்த சாங் வரும் இல்லையா, இந்த ஏதோ ஏதோ சாங், அதில் கூட இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டிராகன் மூவிலலாம் கூட இந்த மாதிரி இந்த போட்டில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரைடு தான். இதுக்கான கொஞ்சம் சார்ஜ் வந்து ஹையாக இருக்கும். நாங்கள் போனப்பயே பார்த்தீங்கன்னா 100 euro சொல்லியிருந்தாங்க. ஸோ சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். 120 euro கூட சார்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெகுலராகவே நம்ம மற்ற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே நான் வாட்டர் பஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அங்கேருந்தே கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் வேணும் இல்லை சினிமாட்டிக் ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வெனிஸில் வந்து நிறைய ஐகானிக் பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த பிரிட்ஜுமே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம எல்லா மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்துக்குமே போவோம். இதில் நான் நிறைய 2-3 பிரிட்ஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் ஒன்று வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் நடந்து கூட போய் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரிட்ஜுமே இந்த கான்ஸ்டியூஷன் பிரிட்ஜ், இந்த அகாடமியா பிரிட்ஜ் இது எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். இங்கே ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இந்த 4-5 பிரிட்ஜு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெனிஸ்னு சொன்னாலே நீங்கள் இந்த பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோ எடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டுபிடிச்சிருவாங்க இது வெனிஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜுன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த சீசனில் போகிறோங்கிறதும் மேட்டர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டு மார்ச் போனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கோல்டான காற்றும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சம்மர்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சில்னஸ் இருக்காது. பட் ரொம்பவே ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சம்மரில் தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. வெயில் வந்து நல்லா உடம்புல படணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் எந்த சீசன் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து பிப்ரவரியில் போனோம். அது வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டாக தான் இருந்துச்சு. ஹைன்னு சொல்ல முடியாது, லோன்னு சொல்ல முடியாது, மீடியம் ரேஞ்சில் இருந்துச்சு.
ஸோ நீங்கள் இந்த சம்மரில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெயின்மார்க் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கே நிறைய ஐகானிக் பிளேசஸ் நிறைய இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஜ் பேலஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டெயின்மார்க் பசிலிக்கான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுவே இட்டாலியன் லாங்குவேஜில் சொல்லணும்னா பியாசோ சான் மார்க்கோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பாட்டில் மட்டும் இந்த மாஸ்க் வாங்குறதோ இந்த சொவனீஸ் வாங்குறதோ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து டபுள் த அமௌண்ட் விற்கிறாங்க. நாங்களே அதை பார்த்துட்டோம். உள்ளே வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் தான் விற்கிது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எதுவும் வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஃபுட்டெல்லாம் நிறைய இந்த வெனிஸ்க்குன்னு ஃபேமஸான ஒரு சில டெசர்ட்ஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் இங்கே வெளியில் விற்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. மற்றபடி இந்த பொருள்லாம் வாங்குறதுனா மட்டும் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போய் வாங்க. இந்த பேலஸ் உள்ள போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கைடட் டூராகவும் புக் பண்ணிக்கலாம். கைடட் டூர் புக் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா நம்மளே ஒரு ஸ்பாட்டாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. இது நான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெனிஸில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி ஒரு வீடியோவாக இதை ரெடி பண்ணியிருக்கேன். பட் இன்சைட் வீடியோ இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவும் சரி இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த புரானோ அண்ட் முரானோ ஐலாண்ட்லாம் இருக்குது. அதோட ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 200 BC 300 BCலலாம் யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கான அந்த நைஃபு இந்த ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய துப்பாக்கி இந்த மாதிரி ஷீல்டு இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா முரானோ அண்ட் புரானோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கைடட் டூர் புக் பண்ணியிருந்தோம். இந்த கைடட் டூர் புக் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இந்த ஐலாண்டை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இந்த ரோட்வேவே யூஸ் பண்ண மாட்டாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே இந்த போட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஒரு அமேசான் டெலிவரி கூட பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அதை கூட ஒரு கிளிப்பிங்ஸ் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க கையால் செய்கிறது தான், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் இது. இதுக்கு டெமோவும் செஞ்சு காமிச்சாங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவங்களோட அந்த கிளாஸ் ஆர்ட் கேலரிக்கு கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளாஸில் செஞ்சதான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் ப்ராடக்ட்டும் அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மாடலாக இருக்கட்டும் அதை வந்து யாரும் ரிப்ளிகேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் வீடியோ அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் புரானாக்கு தான் போயிருந்தோம். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் இருக்கிற மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த ஒரு சின்ன ஃபிங்கர் அளவில் இருக்கிற அந்த ஒரு எம்ப்ராய்டரியை போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுமா. அந்த அளவுக்கு யூனிக்கான இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பீசஸ்லாம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் இல்லை ஏதாவது இந்த வெனிஸ்க்கு ஃபேமஸான இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த முரானோ அண்ட் புரானோ ஐலாண்டுக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெனிஸ்னு சொன்னாலே இப்போ நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் 1 to 2 daysலேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெனிஸ் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.